ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இதுவரை நாம் நீதி தலைவர்கள் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறையியல் மீள்பார்வைக்கு செவிமடுத்தோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அவர் துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு துணியை எடுத்து குவளையில் தண்ணீர் ஊற்றி ஒவ்வொருடைய பாதங்களும் கழுவி, குருவும் ஆசிரியரும் ஆகிய நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன் என்றால் நீங்களும் ஒருவர் பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லி அந்த சர்வன்ட் லீடர்ஷிப்பை, பணி தலைமைத்துவத்தை அழகாய் சிறப்பித்து காட்டுகிறார். பிலிப்பியர் திருமடல் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 இறைவார்த்தைகள் தன்னை வெறுமையாக்குகிற, தன்னை அடுத்தருடைய பணிக்காக அர்ப்பணிக்கிற ஒரு தலைமைத்துவத்தை அழகாய் படம் பிடித்து காட்டுகிறத பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது அத்தாரிட்டேட்டிவ் லீடர்ஷிப், ஆண்டு நடத்துகிற, ஆளுகிற, அது ஒரு முக்கியமான பண்பு. சில சமயத்தில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறது, தொலைநோக்கு பார்வையோடு சமூகத்தை நடத்துவது, நல்ல கட்டமைப்புகள் உருவாக்குது. அத்தாரிட்டேட்டிவ் லீடர்ஷிப்பில் அது வரும். அடுத்தாக பார்க்கும்போது டெலகேட்டிவ் லீடர்ஷிப் என்று சொல்வார்கள். அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்து எல்லாரையும் அதிகார பகிர்வாளர்களாய் மாற்றி அதிகாரத்தில் பங்கேற்க செய்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டு திறனையும் விவரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 5 அல்லது 6 விவிலிய தலைமைத்துவ மாடல்களை நாம் பார்க்கிறோம், மாதிரிகளை பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்லும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப், மாற்றத்தை கொண்டரும் தலைமைத்துவம்; அத்தாரிட்டி லீடர்ஷிப், அதிகாரம் கொண்ட தலைமைத்துவம்; சர்வன்ட் லீடர்ஷிப், பணிபுரியும் தலைமைத்துவம்; டெலகேட்டிவ் லீடர்ஷிப், பங்கேற்க செய்யும் தலைமைத்துவம்; பார்ட்டிசிபேட் லீடர்ஷிப், ஒவ்வொருவரையும் பார்வையாளராக அல்லாமல் ஒவ்வொருவரும் பங்கேற்று பயன்படுத்தப்படுகிற ஒரு நிலைக்குள்ளாக தன்னுடைய திறமைகளையும் அறிவையும் பகிர்ந்து கொடுக்கிற தலைமைத்துவமாக பல்வேறு லீடர்ஷிப் மாடல்களை விவிலியம் முன்பாக வைக்கிறது. இந்த நீதித்தலைவர் புத்தகத்திலே பல்வேறு கதாபாத்திரங்கள் பல இக்கட்டான சூழல்களில் அந்த சூழலுக்கு மேல் வந்து சமூகத்தை அழகாய் ஒருங்கிணைத்து அந்த சிக்கலை தீர்க்க, அந்த போராட்டத்தை சவாலை சமாளிக்க சமூகத்தை வழிநடத்தி தருவதாக வலம் வருகிறார்கள். அதில் துளியும் மாற்று கருத்து கிடையாது. இந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஏதாவது ஒரு நல்ல தலைமைத்துவ பண்பை நமக்கு பாடமாக சொல்லுகிறது என்பது என் தாழ்மையான கருத்து. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தொகுத்து சொல்லும்போது 10 கருத்துக்களை இந்த கதாபாத்திரங்களிலிருந்து நாம் தொகுத்தெடுக்கலாம். அந்த வகையில் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக தலைவன் என்கிறவன் யான் என்ற கருத்தை இன்றைய நாளிலிருந்து விவிலிய உலகத்திற்குள்ளாக உற்று நோக்கி ஒரு வரையறையை கொடுப்போம். Who is a leader? One who leads. யார் தலைவர்? வழிகாட்டுகிறவர். ஆங்கில பழமொழி ஒன்று இருக்கிறது, லீடர் இஸ் த ஒன் who knows the way, shows the way, goes the way என்று சொல்வார்கள். தலைவன் என்கிறவன் நன்னெறிகளை, நல்வழிகளை, வெற்றியின் வழிகளை அறிந்திருக்கிறவன், அந்த வழிகளை மக்களுக்கு காட்டுகிறவன், அந்த வழிகளில் தானும் செல்கிறவன் என்று அழகாக அந்த வரையறை சொல்கிறது. அதை போலவே உதாரணத்திற்கு பல்வேறு விதமான உருவகங்களை விவிலியம் தலைமைத்துவத்துக்கு கொடுக்கிறது. ஆயனாக, ஆசிரியனாக, தந்தையாக, காதலனாக, துணையாளனாக, உடன பயணிப்பவராக, அல்லது அரசனாக என்று பல்வேறு உருவங்களை கொடுத்து தலைமைத்துவத்தினுடைய கதாபாத்திரங்களை விவிலியம் விவரித்து சொல்கிறது. அந்த ஆயனுக்குரிய தலைமைத்துவத்தில் 2 பண்புகளை ஒரு ஆசிரியர் அழகாக குறிப்பிட்டு சொல்வார். ஷெப்பர்ட் லுக்ஸ் அட் த சாம் 23 என்ற புத்தகம் இருக்கிறது. அதில் அவர் அழகாக கருத்து சொல்வார். ஆடு மேய்க்கிற ஆயன் 2 வகையில் செயல்படுவான். ஒன்று, ஆடுகளை முன்பாக ஓட்டி சென்று தான் பின்பாக இருந்து குச்சியினாலோ அல்லது சத்தத்தினாலோ ஒருங்கிணைத்து பின்னாடி இருந்து வழிநடத்துவார்கள். யூ வில் வாக் இன் தி பிஹைண்ட். இது எதை குறித்து காட்டுகிறது என்றால், எந்த ஆடும் சிதறி போகக்கூடாது, எந்த ஆடும் வழி தவறக்கூடாது, எந்த ஆடும் பாதை மாறி போய்விடக்கூடாது. பின்னிருந்து தன் பார்வைக்குள்ள எல்லாவற்றையும் கட்டுக்கோப்பாய் வைத்து பாதுகாப்பாய் அரவணைத்து செல்கிற ஒரு நல்ல தலைமைத்துவத்தை சுட்டி காட்டுகிறது. இதே ஆயன் ஒரு சில நாடுகளில், ஒரு சில கலாச்சாரங்களில் முன்னிருந்து வழிநடத்துவார். தாவீது விசில் அடித்து கொண்டோ அல்லது தன்னுடைய இசைக்கருவை மீட்டிக்கொண்டோ புல்லாங்கல்லை ஊதிக்கொண்டோ முன்னே போவார். அந்த சத்தத்தை கேட்டு ஆடுகள் அவர் பின்பாக செல்லும்.
இது 3 கருத்துக்களை முன்வைக்கிறது. ஒன்று, முன்னிருந்து வழிநடத்தல். தலைவனுக்கு மட்டும்தான் வழி தெரியும், ஆடுகள் அந்த வழியை பின்தொடர்வது. முதலாவது அக்குலு தெய்யோ, ஃபாலோயிங் முதலாவது. இரண்டாவது, இந்த தலைவன் வழியை அறிந்து வழியிலே நடத்துகிறார் முதலாவது. இரண்டாவது, எதிரிகள் என்று யாராவது வந்து தாக்கினாள், முதலில் ஆயனை வீழ்த்த வேண்டும், பிறகுதான் அவர்கள் ஆடுகள் மீது கை வைக்க முடியும். முன்னாடி செல்கிறவர் வழி மட்டும் காட்டுகிறவர் அல்ல, பாதுகாப்பை தருகிறவர். கொள்ளையாளர்கள், திருடர்கள், கொடிய விலங்குகள், கொடிய வாதைகள் வரும்போது தலைவன் முன்னின்று அவர்களை முதலில் சமாளித்து தன் ஆடுகளுக்கு தேவையான பாதுகாப்பையும் ஆடுகளுக்கு தேவையான பத்திர உணர்வையும் கொடுத்து பாதுகாக்கிறது. மூன்றாவது, முன்னின்று செல்கிற தலைவர் துணிவு மிக்கவராய் வழிகாட்டுகிறார், எதிரிலிருந்து காக்கிறார். ஒரு கட்டத்தில் இயேசு ஆண்டவர் சொல்கிறது போல தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கவும் அவர் சித்தமாக இருக்க வேண்டும். அப்ப தியாகத்தின் தலைவராகவும் செயல்படுகிறார். முன்னின்று நடக்கிறவர் தியாகத்தின் செம்மலாகவும் இருக்கிறார். உயிரை கொடுத்தாவது தன் ஆடுகளை மீட்க வேண்டும் என்ற கட்டம் வந்தால் கொடுக்க தயாராக இருக்கிற ஒரு ஆயனைத்தான் முன்னின்று நடக்கிற ஆயன் என்ற நிலை தலைமைத்துவம் சுட்டி காட்டுகிறது. இந்த வகைகளிலே பார்க்கின்ற பொழுது விவிலியம் காட்டுகின்ற தலைமைத்துவ பண்புகள், தலைமைத்துவ மாதிரிகள் அளப்பரியது. மிகப்பெரிய ஒரு தலைப்பு, அது நிறைய சொல்லலாம், நிறைய எழுதலாம். இந்த நீதித்தலைவர் புத்தகத்திலே வருகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரத்திலிருந்து 1-2 தலைமைத்துவ பண்புகளை எடுத்து நம் மக்களுக்கு வைக்க, அது இளைஞர்களுக்கு பெரிதும் ஒரு உத்வேகமாக, ஒரு அற்புதமான உந்து சக்தியாக அமையும் என்பதனால் இந்த கருத்தை நாம் மேற்கொள்கிறோம். 10 பண்புகளை நாம் பார்க்கிறோம். ஒரு தலைமைத்துவ பண்பிற்கு மிக முக்கியமான ஒரு குணம் என்னவென்றால் நேரிய ஒருங்கமைந்த மனது, இன்டெகிரிட்டி என்று சொல்வார்கள். அதில் வந்து தமிழ் மொழிபெயர்ப்புல நிறைய சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் இன்டெகிரிட்டிக்கு சின்சியரிட்டி, ஹானஸ்டி, டிரான்ஸ்பரன்சி என்று பல வார்த்தைகளை போட்டு அந்த இன்டெகிரிட்டி வார்த்தையினுடைய ரிச்னஸை, அந்த மேன்மையான பொருளை விளங்க வைக்கிறார்கள். நேரிய ஒருங்கமைந்த மனது, இன்டெகிரிட்டி. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்றாக தெளிவு வருகிறது தெபோராவுடைய கதாபாத்திரம். விவிலியத்தினுடைய நீதித்துறை புத்தகத்திலே பல கதாபாத்திரங்கள் வருகிறது. பல கதாபாத்திரங்கள் முரடனாக இருக்கிறார்கள், அல்லது சில சமயத்தில் கோபக்காரர்களாக இருக்கிறார்கள், சில சமயத்தில் முன்கோபிகளாக இருக்கிறார்கள், உணர்வு வசப்பட்டவர்களை செயல்படுகிறார்கள். ஆனால் அன்சுல்லீடு கேரக்டர், ஒரு இமாக்குலேட் கேரக்டர், எந்த ஒரு பழுதும் இல்லாமல் ஒருங்கிணைந்த மனது, செயல் திட்டம், செயலூக்கம், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, எல்லோராலும் கொண்டாடப்படுகிற ஒரு கதாநாயகியாக தெபோரா வருகிறாள். விவிலியத்திலே நீதித்துறை புத்தகத்திலே 4, 5, 6 அதிகாரங்களில் அந்த சகோதரியை சந்திக்கிறோம். அழகான ஒரு செயல்பாடு, அருமையான ஒருங்கிணைந்த மனது. அவருடைய திட்டத்தில் பாராக்கை செயல்படுத்துகிறார், யோவேலை பற்றி பேசுகிறார், போர் முறையை பற்றி சொல்லுகிறார். ஒரு ஒருங்கிணைந்த இன்டெகிரிட்டி அவரிடம் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாட்களிலே எனக்கு நன்றாக நினைவிக்கிறது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே காந்தியடிகளாரை பற்றி ஒரு சின்ன செய்தி வந்தது. 1947 அவர் பெங்களூருக்கு ஒரு முறை வந்தார். சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு முறை பெங்களூருக்கு வருகிறார். ஒரே ஒரு நாள் பயணம். காலையில் வந்து மாலையில் அவர் அங்கே இருந்து புறப்பட்டு செல்கிறார். அந்த நிகழ்வுகளை தயாரிப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் காந்தியடிகளிடம் கடிதம் எழுதுகிறார்கள். பாபுஜி, உங்களுக்கு என்ன உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும், முன்பே சொன்னால் தயாரித்து வைப்போம் என்று இவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். அதற்கு காந்தியடிகள் தன்னுடைய ஆழ்ந்த ஆன்மீகத்தோடு கூடிய ஒரு அழகான கடிதத்தை எழுதுகிறார். அதைத்தான் நான் கண்டேன். அந்த வரிகளிலே அவருடைய ஆன்மீகம், அவருடைய எளிமை, அவருடைய உண்மை வாழ்வை, ஒரு இன்டெகிரிட்டி என்னால் காண முடிந்தது. அவர் எழுதுகிறார், காலையில் சிறிதளவு ஆட்டுப்பால், ஒரு 2-3 பேரிச்சம் பழங்கள், மதிய உணவிற்கு ஒரு சில பல துண்டுகள் இருந்தால் போதும் என்று அவர் குறிப்பிட்டுவிட்டு ஒரு இணைப்பாக ஒரு வாக்கியத்தை எழுதுகிறார். பழத்துண்டுகள் என்று சொல்லும்போது ஆப்பிள் உள்ளிட்ட உயர்தர உணவுகள் வேண்டாம், சிறிதளவு பப்பாளி துண்டுகளும் 1-2 வாழைப்பழ துண்டுகளும் போதுமானது என்று எழுதுகிறார். அந்த உயர்ந்த மனிதர், இந்த நாட்டிற்காக வாழ்வை அர்ப்பணித்தவர், கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தத்தை நடத்தி சூரியனே ஸ்தம்பித்து போகாத சாம்ராஜ்யமாகிய பிரிட்டிஷ் அரசை மாற்றி அமைத்து வெற்றி பெற்று தந்த மனிதர் மதிய உணவிற்கு சில பழத்துண்டுகள், அதுவும் பப்பாளி வாழைப்பழ துண்டுகள் போதும் என்று எழுதும்போது அவருடைய ஆன்மீகம், அவருடைய எளிமை, அவருடைய உண்மை தன்மை அழகாய் புலப்பட்டதை நான் கண்டேன். இதுதான் உண்மையான இன்டெகிரிட்டி. அதை போலவே நிறைய தலைவர்களை இந்த இந்திய சமூகம் கண்டிருக்கிறது. கக்கன் என்ற ஒரு முதலமைச்சர் இருந்தார். எளிய வாழ்வு, மிக எளிய வாழ்வு. சாகும்போது கூட சொந்த ஊடு இல்லாமல் இறந்து போன ஒரு மனிதரை, ஒரு முதல்வரை இந்த தமிழகம் கண்டிருக்கிறது. இன்டெகிரிட்டி என்பது அவ்வளவு உயர்ந்த ஒரு குணம், மக்கள் மனதில் வாழ்கிற ஒரு இனிமையான குணம். அது தெபோராவிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, செல்ஃப் அவேர்னஸ். என்னை பற்றிய அறிவு எனக்கு இருக்க வேண்டும்.
என்னை பற்றிய குறைபாடுகள் பற்றிய எண்ணம், என்னை பற்றிய திறமைகளுடைய மதிப்பீட்டு எண்ணம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் என்னால் ஒரு நல்ல தலைவனாக செயல்பட முடியாது. மிகச்சிறந்த உதாரணம் கிதியோன். எவ்வளவு அழகாய் தன்னை ஆய்வு செய்கிறார். வானதூதர் வந்து வலிமிக்க போர் வீரனை ஆண்டவர் மோடி என்று சொல்லும்போது, நான் வலிமிக்க போர் வீரனா, நான் என் இனத்திலும் என் கோத்திரத்திலும் கடையவனாக இருக்கிறேன், என் வீட்டு அளவில் பார்த்தாலும் கூட நான் அவ்வளவு பெரியவன் அல்ல, கோதுமை அடித்து திராட்சைப்பழ உலையிலே வைத்து நான் போரடித்துக் கொண்டிருக்கிறேனே, என்னை பார்த்து வீரனே என்று சொல்கிறேன் என்று ஒரு அங்கலாப்பை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படையான ஒரு தன்மை, தன்னை பற்றி ஒரு சுய மதிப்பை அழகாய் ஆய்வு செய்து இதுதான் நான் என்று உணர்கிற ஒரு அருமையான ஒரு குணம் தலைமைத்துவத்தினுடைய இனிமையான பண்பு. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. இப்படிப்பட்ட தன்னை உணர்ந்த, தன் குறைபாடுகளை உணர்ந்த தலைவர்களை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துவார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா இறைவாக்கினர் இறைவனை காட்சியாய் காண்கிறார். அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிற இறைவனை கண்டவர் தன்னுடைய முதல் வார்த்தையாக சொல்வது இதுதான்: அசுத்த உதர்கள் கொண்ட மனிதர்கள் மத்தியில் வாழ்கிற பாவியான மனிதன், நான் ஆண்டவரை கண்டேனே, நான் ஒழிந்தேன் என்று சொல்வார். தன்னுடைய இயலாமை, தன்னுடைய குறைபாடுகளை அவர் கண்ணுற்று தன்னை ஆண்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஆகவே தான் யாரை நான் அனுப்பும் என்று சொன்ன பொழுது என்னை அனுப்பும் என்று தன்னை அவர் முன்னிறுத்துகிறார். அதுதான் ஒரு நல்ல அழகான தலைமைத்துவ பண்பு, செல்ஃப் அவேர்னஸ். இதைத்தான் கிதியோன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். மூன்றாவதாக எம்பத்தி என்று சொல்லப்படுகிற கழிவிறக்கம். நீங்கள் உடலில் படுகிற வலியை என் உள்ளத்தில் உணர்வது எம்பத்தி. உங்களுடைய வலிகளையும் உங்களுடைய வேதனைகளையும் உள்வாங்கி உங்களோடு உடன் பயணிப்பது எம்பத்தட்டிக் ஃபீலிங் என்று சொல்வார்கள். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய அழகான பண்பு எம்பத்தட்டிக் ஃபீலிங் என்று விவிலியாளர்கள், உளவியலாளர்கள் வரையறுத்து சொல்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நீதித்தலைவர் புத்தகத்திலே 19ஆம் அதிகாரத்திலே ஜெபூசியர்கள் அல்ல, லேவியர் அல்ல, லேவியரின் மனைவி அல்ல, அந்த பெஞ்சமின் கோத்திரத்தார் அல்ல, அந்த ஒரு முதியவர், வேற்று நாட்டை சார்ந்தவர், வேற்று ஊரை சார்ந்தவர், அந்த ஊரில் தங்கியிருக்கிறவர், சதுக்கத்திலே தங்கியிருக்கிற ஒரு அந்நியனை கண்டு, இங்கே தங்க வேண்டாம், என் வீட்டுக்கு வா, உன் கழுதைக்கு நான் உணவு தருகிறேன், உங்களுக்கு விருந்து தருகிறேன், என் இருப்பிடத்தில் தங்குவதற்கு இடம் தருகிறேன் என்று சொல்லி அவருடைய தேவையை அறிந்து என்னவெல்லாம் தேவையோ அவற்றுக்கு கொடுத்து உபசரித்த ஒரு நல்ல மனிதரை காண்கிறோம். எம்பத்தட்டிக் லீடர்ஷிப் ஒரு நல்ல அருமையான பண்பு. ஆகவே தான் ஊரே தன் வீடும்பா கூடுகின்ற பொழுதும் தன் உறவினருக்காக, தன் வீட்டில் தங்கிய நல்லவர்களுக்காக வாதாடுகிற, போராடுகிற ஒரு நல்ல மனிதரை அங்கே நாம் காண்கிறோம். எம்பத்தட்டிக் ஃபீலிங். இந்த எம்பத்தட்டிக் ஃபீலிங் இன்றைக்கு மிக மிக முக்கியம். அவசரமாய் உண்டு, அவசரமாய் வேலை செய்து, அவசரமாய் சம்பாதித்து, அவசரமாய் வாழ்கிற இந்த உலகத்திலே எம்பத்தட்டிக் ஃபீலிங்கை, நம்முடைய அடுத்துடைய உணர்வை புரிந்து அவரோடு ஒன்றித்து பயணிக்க நமக்கு நேரமும் மனமும் இல்லாத ஒரு சூழலில் வாழ்கிறோம். ஃப்ரத்தல்லி தூத்தி என்கின்ற அழகான திருமடலில் திருத்தந்தை வலியுறுத்தி சொல்கிறார். நல்ல சமாரியர்கள் தேவை. கண்டும் விலகிச் செல்கிற குருவோ, கண்டும் விலகிச் செல்கிற லேவியனோ இந்த உலகிற்கு தேவையில்லை. இந்த உலகம் வேண்டுவதும் விரும்புவதும் எம்பத்தட்டிக் லீடர்ஸ் அடுத்தொரின் வழியை, அடுத்தொரின் ரத்தம் சுத்தலை கண்டு அருகில் வந்து கட்டு போட்டு தன் வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் தன் காசையும் நேரத்தில் செலவழித்து பாதுகாக்கிற நல்லம் படைத்த எம்பத்தட்டிக் லீடர்ஸ் நமக்கு தேவை என்று சொல்லப்படுகிறது. இதை ஏற்கனவே சொல்லணும் தெரியாது. வத்திக்கானிலே திருத்தந்தை 23ஆம் அருளப்பரை பற்றி மிக அழகான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அவருடைய எம்பத்தட்டிக் ஃபீலிங் மிக உயர்ந்ததும் நேரியதுமாகும். ஒரு முறை காலை உணவு அறிந்து கொண்டிருக்கிறார். செக்ரட்டரி பார்த்து அவர் கேட்கிறார், இன்னைக்கு முடிவெட்டிக்கலான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் விசாரித்து சொல்கிறேன் என்று அவர் வெளியே போகிறார். டேபிள் பாயை பார்த்து அந்த முடிவெட்டுகளை வர சொல் என்று சொல்லும்போது அந்த டேபிள் பாய் சொல்லுகிறார், திருத்தந்தையே, உங்களுக்கு முடித்திருத்தம் செய்கிறவர் டைஃபாய்டு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும், பொறுத்துக்கொள்வீர்களா என்று சொல்லி கேட்கிறார். உரையாடல் நின்று போகிறது. திருத்தந்தை காலை உணவு முடித்த உடனே வத்திக்கான் தோட்டத்திலே ஜெபமாலை ஜெபிப்பார். பிறகு அலுவலகத்துக்கு வருவார். தன்னுடைய கோப்புகளில் கையெழுத்திடுவார். பார்வையாளர்களை சந்திப்பார். அதான் புரோட்டோக்கால். செக்ரட்டரி ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். போப்பை காணும். ரெஃபெக்டில் பார்க்குறாரு, கார்டனில் பார்க்குறாரு, அங்கங்கே தேடுறாரு, போப்பை காணும். போப்பை காணுன்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல். செக்ரட்டரிக்கு தடுமாறுறாரு. அப்புறம் உட்காந்து யோசிக்கிறார். நம்ம கடைசி மட்டும் என்ன பேசினார்? முடித்திருத்தம் பற்றி பேசினார். அவருக்கு போய் விசாரிக்க நம்ம சொன்னோமே, அதுதான் கடைசியாக அவர் நம்மகிட்ட பேசுனதுன்னு சொல்லிட்டு டேபிள் பாய் கூப்பிட்டு உன்ட்ட என்ன பேசினான்னு கேட்குறாரு. நான் முடித்திருத்துறவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்னாரு. செக்ரட்டரி கார் எடுத்துக்கிட்டு முடித்திருத்துற வீட்டுக்கு போகிறாரு. போப்பாங்க அமைதியாக அவர் பக்கத்தில் உட்காந்து நீவி கொடுத்துக்கிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அதை பார்த்து நெகிழ்ந்து போன அந்த ஆயர் செயலர் மிக அழகாக பின்னாட்கள் அவரை பற்றி சொல்வார். திருத்தந்தை
23ஆம் அருளப்பர் மிகப்பெரிய இதயம் கொண்டவர், எல்லாருக்கும் இதயத்தில் இடம் இருந்தது. ஆகவே தான் ஒவ்வொரு இத்தாலியரின் இல்லத்திலும் 2 படங்கள் இருக்கும். ஒன்று இறுதியாங்கிற படம், இன்னொன்று திருத்தந்தை 23ஆம் அருளப்படைய படம். அவ்வளவு அன்பான, நேச மிகுந்த ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். என்ன காரணம்? ஒரு எம்பத்தட்டிக் லீடர்ஷிப் மிக முக்கியமான ஒரு காரணம். அதை அந்த முதியோரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள இந்த நீதித்தொழில் புத்தகம் அழைக்கிறது. அடுத்தபடியாக எ லீடர் என்கிறவர் கம்யூனிகேட்டிவாக இருக்கணும். வெர்பலா, நான் வெர்பலா. அந்த திருவள்ளுவர் சொல்லும்போது சொல்வார், சொழல் வள்ளன், சோர்விலன், அஞ்சான், அவனை இகழ்வள்ளல் யாருக்கும் அரிது. 3 குணம் தான். சொழல் வள்ளன், பேச்சிலே இனிமை, பேச்சிலே ஒரு வசீகரம், சொல்லுகின்ற தன்மையை கேட்பவருடைய மனம் அறிந்து சொல்லுகிற ஒரு தன்மை. சோர்விலன், களைப்பில்லாமல் பணியாற்றி கொண்டே இருக்க வேண்டும், யாருக்கும் பயப்படக்கூடாது. இவர்களை இகழ்வெள்ளல், இப்படிப்பட்டவர்களை தோற்கெடுப்பது என்பது எவருக்கும் அரிது என்று வள்ளுவர் அழகாய் படம் பிடித்து காட்டுகிறார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த நீதித்தொழில் புத்தகத்தின் 19ஆம் அதிகாரத்தில் லேவியர் என் மனதை கவர்ந்தவராக இருக்கிறார். அவருடைய கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் என்பது மிக பரபரப்பும் விறுவிறுப்பும் அதிர்ச்சியும் அதே சமயத்தில் ஒரு உக்கிரத்தை நமக்குள்ளாக எழுப்புகிற ஒரு கதாபாத்திரமாக வருகிறது. அவருடைய மனைவி பலரால் மானபங்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். என்ன செய்வது? இப்படிப்பட்ட கொக்கரை கூட்டத்தின் முன்பாக என்ன செய்வது என்று அவர் செயலற்ற மனிதராக இருக்கலாம். இல்லை, என்ன செய்தார்? உடலை எடுத்து வந்தார், கூறு போட்டார், 12 கோத்திரங்களும் அனுப்பி, இதுதான் உண்மை, இதுதான் நடந்து, ஆண்டவருக்கு பணிபுரிகிற எனக்கே இப்படி என்றால் சாமானியனுக்கு என்ன ஆகும்? இந்த சமூகத்திலே பாதுகாப்பு என்ன? அவனுடைய வாழ்வுக்கு உத்தரவாதம் என்ன? உங்களுடைய நீதியின் குரலுக்கு பதில் என்ன என்று சொல்லாமல் சொல்லுகிற ஒரு அழகான செயல்பாடு. டெரிபிள் கம்யூனிகேஷன். எந்த நீதி தலைவரும் செய்ய இயலாத ஒன்றை அவர் சாதிக்கிறார். அந்த கதாபாத்திரத்துக்கு பெயர் இல்லை, அந்த கதாபாத்திரத்துக்கு முகவரி இல்லை, அந்த கதாபாத்திரம் அந்த அதிகாரத்தை தாண்டி ஒரு தொடர்ச்சி இல்லை. ஆனால் 12 கோத்திரங்களையும் ஒன்றிணைத்து ஒரு கோத்திரத்துக்கு எதிராக போர் விளத்தை ஆரம்பித்து வைத்த, அந்த திரியை பற்ற வைத்த ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் கம்யூனிகேட்டிவ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப பவர்ஃபுல்லாக, இனிமையாக, அதே சமயத்தில் இஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணும். இந்த உலகம் டு பி யூஸ் டு கம்யூனிகேட். நீங்கள் இருப்பது கம்யூனிகேட் பண்ணுவதற்காக, தகவல் தொடர்பு பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக. இந்த இடத்திலே நம் விரும்புவதை, வேண்டுவதை தகுந்த முறையில், தகுதியான நிலையில், நேரிய வழியில் நாம் தொடர்பு படுத்திக் கொள்ளாவிட்டால், தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ளாவிட்டால் நல்ல தலைவராக உருவாக்கவே முடியாது. அதுவும் ஒரு அழகான கதாபாத்திரத்தை அங்கே காண்கிறோம். அடுத்ததாக ஆக்டிவ் லிசனிங். நல்ல தலைவர் என்பவர் செவிபொடுத்து கேட்பார். இன்றைக்கு கடவுள் ஒரு வாயையும் 2 செவிகளும் கொடுத்திருக்கிறார். 1 பங்கு கேட்டு 2 பங்கு செவிமடுத்து வாழ நம்மை அழைக்கிறார் என்பது இயற்கையின் நியதி. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தன் மகளின் கூக்குரலை கேட்டு, எனக்கு வெறும் நிலத்தை கொடுத்து விட்டீர் அப்பா என்று அங்கலாய்த்த மகளுக்கு அவர் செவி கொடுத்து கேட்டு செயல் திட்டத்தோடு மேல் ஊற்றுக்களையும் கீழூற்றுக்களையும் தந்து அவனுடைய ஆசையை நிவர்த்தி செய்கிற, நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தந்தை, செவிமடுத்து கேட்கிற ஒரு தந்தையை முதல் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம். நீதித்தொழில் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே மகளின் கூக்குரல், தந்தையின் கடிவிறக்கம் அழகாய் செயல்படுகிற ஒரு அற்புதமான காட்சியை நாம் அங்கே காண்கிறோம். செவிமடுக்கிறது. இப்போ பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன சொல்லுவீங்க? நான் பசங்கிட்ட சொல்றது, பாய்ஸ் அது சின்னவங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், கல்யாணமானவங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இதுதான், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க. அது எங்கள் காலையில் பார்க்குறோம், பிரதர்ஸை பார்க்குறோம், இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுருவாங்க. அது என்னதான் சொன்னாலும் ஓகே அப்படின்னு போயிடுவாங்க. சில சமயத்தில் ஓட்டுக்காரம்மா சொல்லுவோம், எங்க சாயங்காலம் வரக்கில் கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா அப்படின்னு எங்க மறக்காம அடுத்து இருமா வாங்கிட்டு வரமா. சாயங்காலம் ஸ்கூட்டர் வந்து டொன்னு நிறுத்துவார். கேஸ் சிலிண்டரு? ஓ மறந்துட்டேன் அப்படிம்பாரு. இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுருவார். அது இயல்பான ஒரு குணம், அது எல்லாருக்கும் இருக்குது, யாரும் குறை சொல்லலை, எனக்கும் சேர்த்து தான். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, இந்த 2 காதலையும் வாங்கி இங்கே விட்டுருவாங்க. புரியுதுங்களா? வாயாடின்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, 2 காதலையும் வாங்கி விட்டுருவாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை, இதோ ஒரு சின்ன ஒரு பண்பு. ஆனால் பைபிள் அழகான ஒரு கதாபாத்திரம் சொல்லுது. அன்னை மரியாள் அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாலும் சொல்லுவாங்க. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறக்கூடாது, 2 காதலையும் வாங்கி ஒரு வாயில விட்டுறக்கூடாது, இங்கே சிந்தித்து வைக்கணும். அந்த ஆக்டிவ் லிசனிங் என்பது செவி கொடுத்து கேட்கிற தலைமைத்துவம் மிக அருமையான தலைமைத்துவம். ஒவ்வொரு முறையும் செவி கொடுத்து கேட்க வேண்டும். எனக்கு பிடித்தமான ஒரு பேராசிரியர் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறார். நல்ல ஆசிரியர், நல்ல வழிகாட்டி,
எனக்கு பல விதங்களில் எனக்கு நல்ல முன்மாதிரியாக இருந்து வழிநடத்தியவர். அவரிடம் நிறைய சமயத்தில் பேசும்போது நம்ம சொல்கிறது கவனிக்கிறாரா இவர் அப்படின்ற மாதிரி நினைப்பேன். ஆனால் கேட்டுக்கிட்டே இருப்பார். நான் அவருடைய செயல் திட்டத்தை பார்த்தால் நான் சொன்ன ஒவ்வொன்றையும் உள்வாங்கி அதற்கு தகுந்த பதிலும் அது தகுந்த அறிவுரையும் அது தகுந்த செயல் திட்டம் கொடுக்குற ஒரு நல்ல மனிதரை அவர் பார்ப்பேன். அப்படியே வியந்து போவது உண்டு. அழட்டிக்காமல் கேட்பார், அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பார். நம்ம சொன்ன வார்த்தையில் ஒன்று சிந்தாமல் கேட்டுக்குவார். நல்ல லீடர்ஷிப். இனிய இதயங்களே, இதுவரை நாம் எழுத்துவாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறையியல் மீள் பார்வைக்கு செவிமடுத்தோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பொறுமையோடு கூடிய தலைமைத்துவம் சிறந்த தலைமைத்துவம் என்பதை இந்த அபிமெலேக் கதாபாத்திரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம் தமிழில் அழகான பழமொழி இருக்கிறது, மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. கை சுத்தமாக இருந்தால் யாருக்கும் கை கட்ட தேவையில்லை என்று சொல்வார்கள்.